ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த மிக சிறந்த ஒரு நபி தோழர். யார் அவர்? ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த, ரசூலுல்லாஹ் நேசித்த, ரசூலுல்லாஹ் விரும்பிய ஒரு நபி தோழர்ல சிறந்த ஒரு நபி தோழர். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறார்? ரஜுலுன் அஸ்வத், கருப்பு நிறமான ஒரு மனிதர், கசீர், குட்டையானவர், தமீமுல் வஜ்ஹி, முகத்தில் அழகில்லாத குழி விழுந்தவர், பாக்காலங்கோலமானவர். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நேசமாக வாழ்ந்தாரே. இந்த மார்க்கத்தை அந்த அளவுக்கு நேசித்தார். அவருக்கு உலகத்தில் எந்த ஒன்றிலையும் ஆசை இல்லை. உலகத்தையும் விட எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் நேசித்தார். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது, சில நேரத்தில் சில தோழர்கள் ஒன்றாக இருப்பார்கள், சிலருக்கு கூட்டாளிமார்கள் இருப்பார்கள், தோழர்கள் இருப்பார்கள். செட் என்று சொல்லுவோம், 4 பேர் சேர்ந்தா அவங்க ஒரு கூட்டாளிமார். அப்படியான ஒரு நிலை இவருக்கு இல்லை. இதா காப லம் யுஹ்தம், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரவில்லை என்றால், அவர் வரவில்லை என்று யாரும் தேடுகின்ற அளவுக்கு அவரை பற்றி ஒரு பேச்சு அந்த சபையிலே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசித்தார்கள், ரொம்ப நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு ஒரு நாள் வருகிறார். அவர் திருமணம் முடித்திருக்கவில்லை. யா ஜுலைபீப் அலா ததஸவ்வஜ், ஜுலைபீபே நீங்க திருமணம் முடிக்க மாட்டீங்களா, நீங்க திருமணம் முடிக்க மாட்டீங்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது வெக்கமாக ஓரமாக அமர்ந்து கொண்டார். 2வது நாள் 2வது தடவை வருகிறார். யா ஜுலைபீப் அலா ததஸவ்வஜ், ஜுலைபீபே நீங்க திருமணம் முடிக்க மாட்டீங்களா? அவர் வெக்கமாக ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார். 3வது நாள் வருகிறார். யா ஜுலைபீப் அலா ததஸவ்வஜ், ஜுலைபீப் நீங்க திருமணம் முடிக்க மாட்டீங்களா என்று கேட்ட பொழுது, மன் யுஸவ்விஜ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு யார் பெண் தருவார்கள்? என்னிடம் பணமா, என்னிடம் செல்வமா, என்னிடம் அழகா, என்னிடம் ஏதாவது திருமணத்துக்கு தகுதியாக்கி வைக்கின்ற ஒரு ஆண்மகனுக்கு தேவையான தகுதி என்ன இருக்கிறது? என்னிடம் பரம்பரை கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தஜிதுனி காசிதன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு பரம ஏழை, ஒன்றுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கின்னக இருந்தாலும் லஸ்த காசிதன் இந்த ரப்பிக, உன்னுடைய இறைவனிடத்திலே நீ ஏழை இல்லை, உன்னுடைய இறைவனிடத்திலே நீ செல்வ செழிப்புள்ள ஒரு பணக்காரன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசமும் இந்த மார்க்கத்தையும் அவர் நேசித்தார். ஒரு அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய மகளை திருமணம் முடித்து வை என்று சொன்னார்கள். அவருக்கு சந்தோஷம் வந்தது. அவர் நினைத்தார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை அவருக்காக திருமணம் பேசுகிறார் என்று. அவர் எழும்பி ஓட, தன்னுடைய வீட்டுக்கு அந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக ஓட ரெடியாகினார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எனக்கு இல்ல ஜுலைபீபுக்கு என்றார்கள். அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய வைஃபிடம், என்னுடைய மனைவியிடம் இந்த விஷயம் சம்பந்தமாக மஷூரா செய்துவிட்டு உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று வீட்டுக்கு ஓடி வந்தார். தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், யக்துபு இலைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உங்கள் மகளை திருமணம் பேசுகிறார் என்று சொன்னவனோட அங்க அந்த பொம்பளைக்கும் சரியான சந்தோஷம். ரசூலுல்லாஹ் பெண் கேட்கிறார்கள். திருப்பி சொன்னார், ரசூலுல்லாஹ் தனக்காக கேட்கல, ஜுலைபீபுக்காக கேட்கிறார் என்று சொன்ன பொழுது, லா வல்லாஹ் லா அம்ருல்லாஹ், இல்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக இல்லை, ஜுலைபீபுக்கு நான் இந்த பெண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். இன்னார் கேட்டார்கள், நாங்கள் கொடுக்கவில்லை. இன்ன வம்சத்திலே கேட்டார்கள், நாங்கள் கொடுக்கவில்லை. ஜுலைபீபுக்கா அவருடைய என்ன இருக்கிறது? பணமா, சொத்தா, அழகா, குடும்பமா? ஒன்றுமே இல்லை. ஜுலைபீபுக்கு என் பெண்ணை தரமாட்டேன் என்று தன்னுடைய மனைவி சத்தமாக சொல்லுகின்ற பொழுது, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி, அந்த இஸ்லாமிய பெண்மணி, அந்த ஈமானிலே வார்க்கப்பட்ட பெண்மணி, அந்த தூதரையும் குர்ஆனையும் இந்த மார்க்கத்தையும் நேசித்த பெண்மணி வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் போடுகிறது, மன் ஹதப இலைக்குமா, என்னை பெண் கேட்டு உங்களிடத்திலே யார் வந்தார்கள்? தன்னுடைய தந்தை சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபுக்கு உங்களை திருமணம் முடித்து வைக்கும்படி ரசூலுல்லாஹ் எங்களை கேட்கிறார், நாங்கள் விருப்பப்படவில்லை என்ற செய்தியை திருப்பி சொல்லுவதற்காக அந்த தகப்பன், அந்த தந்தை வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது, மஹாதா அவ தருத்தானி ரசூலில்லா, உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது?
அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் எப்படி நீங்கள் தட்டுவீர்கள்? வல்லாஹி லை யுதையனி, ரசூலுல்லாஹ் எனக்கு ஒன்றை தீர்மானம் செய்தால் இதிலே எனக்கு நஷ்டம் இருக்காது, இதிலே எனக்கு ஒன்றுமே இருக்காது, இதிலே எனக்கு கேடு இருக்காது, நான் விருப்பம் என்னை அவருக்கு முடித்து வையுங்கள் என்று அந்த பெண்மணி தானாக முன்வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேட்டது. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம சுப்ப அலைஹில் கைர் சப்பன் சப்பா வலா தஜ்அல் ஐஷஹா கத்தன் கத்தா. யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையிலே, இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலே கைரை ஊற்றுவாயாக, மழை ஊற்று பொங்குகிறதை போன்று ஊற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். பிற்காலத்திலே சில சஹாபாக்கள் இந்த பெண்மணியுடைய வரலாறை பற்றி எழுதுகின்ற பொழுது அந்த பெண்மணி கொடுக்குகின்ற தர்மம் மதீனாவுல யாரும் கொடுக்காத அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். திருமண நாள் நிச்சயிக்கப்படுகிறது. ஜுலைபிபுக்கு திருமணமே இந்த உலகத்திலே இல்லை என்ற எட்டாக்கணி அவருக்கு நிறைவேறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள். அந்த காலம் உஹது யுத்தத்துடைய காலம். மதீனாவிலே ரசூலுல்லாஹ் இல்லை, மதீனாவிலே சஹாபாக்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக உஹதுக்காக போர் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். ஜுலைபிபுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே சந்தோஷமான நாளாகிய அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், மதீனா வீதி வெறிச்சோடி கிடக்கிறது. உஹது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குதிரையிலே ஒரு மனிதர் ஓடாடி வருகிறார். யா ஹைலல்லாஹி இர்கபி, யா ஹைலல்லாஹி இர்கபி, யா ஹைலல்லாஹி இர்கபி. குதிரை வீரர்களை ஓடுங்கள், குதிரை வீரர்களை கிளம்புங்கள், மதீனாவிலே இருந்து வெளிவாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். இதற்கு பின்னால் இந்த மதீனாவிலே நானோ நீங்களோ வாழ்வதிலே அர்த்தமில்லை, கிளம்புங்கள் மதீனாவிலே இருந்து என்று சொன்ன சத்தத்தோடு வருகிறார். இந்த சத்தம் ஜுலைபிபுடைய காதுக்கு கேட்கிறது. இந்த சத்தம் ஜுலைபிபுடைய காதுக்கு கேட்கிறது. ஒரு தேள் கொத்தியதை போன்று தான் எழுந்து ஓடுகிறார், உஹதை நோக்கி ஓடுகிறார், உஹதுக்குள் நுழைகிறார். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார் என்ற செய்தியை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு போர் செய்கிறார். போர் செஞ்சு உஹது யுத்தம் நிறைவேறுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? ஒரு யுத்தம் முடிந்து விட்டா யாரெல்லாம் ஷஹீதாக இருக்கிறாங்கன்ற அவங்களோட ஜனாசாக்களை ஒன்று சேர்த்து அடைப்பதற்காக ஏற்பாடு பண்ணுவார். உஹதிலே ரசூலுல்லாஹ் ஜனாசாக்களை எடுத்தார்கள். எடுத்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், பாருங்கள் வேறு யாரு ஷஹீதாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள், தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது சஹாபாக்கள் கொண்டு வந்து ஜனாசாக்களை வைத்தார்கள். திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹ் தேடுகிறார். ஹல் தஃப்கிதுன மின் அஹத், நீங்க யாரையாவது மிஸ் பண்றீர்களா, யாரையாவது விட்டு இருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார், ரசூல் சஹாபாக்கள் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், இவ்வளவுதான், இல்லை, இன்னும் ஒருவரை விட்டிருக்கிறீர்கள். தஃப்கிதுன ஹபீபி ஜுலைபீப், என் நேசன், என் பாசத்துக்குரியவர் ஜுலைபீபை நீங்கள் தேடவில்லை, தேடுங்கள். ஜுலைபீப் கொல்லப்பட்டிருக்கிறார். சஹாபாக்கள் தேடினார்கள். 7 பேர்களை கொன்ற நிலையில் 7 பேருக்கு மத்தியிலே ஷஹீதானவர்களாக ஜுலைபீபை கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார். வந்து சொன்னார்கள், கதலூஹு கதலூஹு கதல சபஅதன், 7 பேரை கொண்டு விட்டு இவரும் ஷஹீதான நிலையிலே விழுந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஜுலைபீப் அன்த மின்னி வ அன மின்க, ஜுலைபீபே நான் உன்னை சார்ந்தவன், நீ என்னை சார்ந்தவன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால் ஜுலைபீபை தூக்கி அடக்கம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய வரலாறை உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் எழுதினான். அவருக்கு உலகத்துல இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற ஒரு தகுதியுமே இல்லை, அழகில்லை, பணம் இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த மார்க்கத்தை அவர் நேசித்தார், இந்த மார்க்கத்தை அவர் விரும்பினார். யாரு கிடைத்தாலும் யார் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் திருப்தி, இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைப்பான் என்ற ஆழமான ஈமான் அவருடைய இல்லத்திலே இருந்தது. தோழர்களே, இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்திலே உலகத்தையும் வென்று மறுமையையும் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இதுதான் எங்களுக்கு தருகின்ற பாடம்.